கோவையில் கலைஞர் நூலக கட்டுமான பணிக்கு டெண்டர் விடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதற்காக டெண்டர் கோரியிருக்கிறது. கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. அக்டோபர் 16ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் விருப்பமுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், என்னென்ன சிறப்பம்சங்களோடு கோவையில் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது டெண்டர் அறிவிப்பினையும் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. விவரங்கள் என்ன? கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் கோவையில் ஒரு கலைஞர் நூலகம் மற்றும் ஒரு அறிவியல் மையம் அமைக்கப்படும் என்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகமானது அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே போன்று தமிழகத்தின் முக்கிய தலைநகரங்கள், அதாவது கோவை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய தலைநகரங்களில் இது போன்ற நூலகமும் மற்றும் அறிவியல் மையமும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அதன்படி கோவையில் இது போன்ற நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளது. அதன்படி கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அந்த அறிவியல் மையம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையானது அறிவித்துள்ளது. இந்த டெண்டர் அறிவிப்பின்படி இந்த கட்டுமான பணிகளை கலந்து கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோவை வாழ் பொதுமக்களிடையே, குறிப்பாக இளைய தலைமுறையிடையே அறிவு தாக்கத்தை மேலும் தூண்டும் வகையில் இந்த நூலகம் அமையவிருப்பதாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. மேலும் உலகத்தரம் வாய்ந்த நூல்கள், பத்திரிகைகள், இதழ்கள் மற்றும் இணைய வளங்கள் இடம்பெறும் வகையில் இந்த நூலகமும் அமைக்கப்பட உள்ளது. மேலும் விண்வெளி, எந்திரவியல், மெய்நிகர் தோற்றம், இயற்கை அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் மற்றும் பொறியியல் சார்ந்த கண்காட்சிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசானது ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த கலைஞர் நூலகமானது 2026 ஜனவரியில் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இந்த கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையானது டெண்டர் கோரியுள்ளது. இந்த டெண்டர் அடுத்த 3 மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான நிறுவனம் தேர்வு செய்யப்படும் என்றும், அடுத்த ஓராண்டுக்குள் இந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று திட்டமிடப்படி 26ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் இந்த நூலகமும் மற்றும் அறிவியல் மையமும் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.